அனைவருக்கும் வணக்கம். இன்று 4 நூல்கள் வெளியிடப்படுகிறது. புத்தகம் இன்று 4 புத்தகங்கள் இங்கே வெளியிடப்படுகிறது. அதாவது துணிஞ்சா சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை புத்தகமும், வெற்றியின் ஓசை என்ற தன்னம்பிக்கை கவிதைகளும், கவிதாசனின் வெற்றி முழக்கம் என்று என்னுடைய நூல்களை ஆய்வு செய்து மதுரையைச் சேர்ந்த கவிஞர் ரவி அவர் அதை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 5-6 மாதங்களுக்கு முன்பாக கோவை SNR கல்லூரியில் நடைபெற்ற கவிதாசனுடைய பன்னாட்டு படைப்பு என்ற வந்த ஆய்வு கட்டுரைகளில் தேர்வு செய்யப்பட்ட 20 கட்டுரையுடைய நூல் இன்று வெளியிடப்படுகிறது. பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் பேராசிரியர் ராஜவேல் அவர்கள் வெளியிட கோவை SNR கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் PLS சிவகுமார் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். கோவை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் திரு கார்த்திகேயன் IPS அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார்கள். ஆக இந்த புத்தக வெளியீட்டு விழாவின் மூலமாக என்னுடைய 92வது புத்தகம் வெளிவந்திருக்கிறது. கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலிருந்து எனக்கு புத்தகம் எழுதவும் கவிதை எழுதவும் ஊக்கமாக கோவை அரசு கலை கல்லூரி நண்பர்களும், அதை தொடர்ந்து லக்ஷ்மி மில்லில் நான் பணியாற்றிய போது அங்கிருந்தவர்களும் ஊக்கம் கொடுத்தார்கள். இப்பொழுது நான் ரூட்ஸ் நிறுவனத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ராமசாமி ஐயா அவர்களுடைய ஊக்குவிப்பினாலும் அவருடைய வழிகாட்டுதலினாலும் நிறைய தன்னம்பிக்கை நூல்களை எழுதுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. சென்னை குமரன் பதிப்பகமும் கோவையில் இருக்கக்கூடிய விஜயா பதிப்பகமும் என்னுடைய நூல்களை வெளியிட்டு வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் படிக்கின்ற தலைமுறைகளுடைய இன்றைய தலைமுறையில் புத்தகம் படிக்கின்ற பழக்கம் குறைந்திருக்கிறது என்று நாம் கூறுகிறோம். அது உண்மைதான். ஆனால் இந்த புத்தகங்களிலிருந்து சோசியல் மீடியாவில் அவர்கள் டிஸ்ட்ராக்ஷன் வருது. பெற்றோர்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே புத்தக திருவிழாக்களுக்கும் புத்தக கடைகளுக்கும் நூலகத்திற்கும் அழைத்து செல்கிற பழக்கத்தை உருவாக்கினால் அவர்கள் வாசிப்பு என்பது ஒரு பழக்கம்தான். வாழ்க்கை என்பது ஒரு பழக்கம்தான். நம்முடைய சிந்தனை செயலாகிறது, செயல் பழக்கமாகிறது, பழக்கம் வழக்கமாகிறது, வழக்கமே வாழ்க்கையாகி விடுகிறது. புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் கொண்டு சேர்க்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் மாவட்ட நிர்வாகம் பொடிசியாவும் இணைந்து ஆண்டுதோறும் ஜூலை இறுதியில் புத்தக திருவிழாக்களை கடந்த 6-7 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். நிறைய மாணவர்கள் வருகிறார்கள், தொழிலாளர்கள் வருகிறார்கள், பொதுமக்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனக்கு வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. நான் எழுதிய நூல்கள் எல்லாமே தன்னம்பிக்கை சம்பந்தமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி ஒருவருக்குள்ளும் இருக்கிறது. எப்படி ஒரு விதையில் ஆலமரம் ஒளிந்திருப்பதை போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சாதனை மனிதன் ஒளிந்திருக்கிறான். அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையில் தான் இருந்தேன். நான் கல்லூரியில படிக்கிற பொழுது MS உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகம் என்னை உருவாக்கியது. இலாசை கந்தசாமி ஐயா அவர்கள் கோவையில் இருந்தார்கள். அவர்களுடைய நூல்களும் வாசிக்கிற பழக்கம் என்னை எழுத்தாளனாக மாற்றியது. நிறைய இப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன அதிர்வுகளை கூட தாங்க முடியாத பொத்தல் குடிசையாக இளைஞர்கள் மற்றும் குறிப்பாக மாணவர்களுடைய மனநிலை இருக்கிறது. அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நண்பர்களும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வெல்லுகிற போது தட்டுகிற கைகளை விட வீழுகிற போது தாங்குகிற கைகளே புனிதமான கைகள். அவர்களை ஊக்கப்படுத்தி மேலே கொண்டு வந்தால் அவர்கள் இருப்பார்கள். முன்பெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்த பொழுது அனைவரும் அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். அது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் ஒற்றை குழந்தைகள் என்று இருப்பதால் அவர்களுக்கு அந்த வீட்டு சூழலே பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியதாக இல்லை. ஆக ஆசிரியர்களும் எழுத்தாளர்களும் பெற்றோர்களும் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.